ஸோ நம்மளோட எல்லாரோட நோக்கமும் என்னன்னா, நம்மளோட பிஸ்னஸ் வந்து நல்ல முறையில் க்ரோத் ஆகணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நிறைய பேர்த்திட்ட ஐடியாலாம் கேட்டிருப்போம். 4 பேர்த்திட்ட ஐடியா கேட்டு தான் நம்ம இந்த பிஸ்னஸ்க்கு வந்திருப்போம். இறுதியாக நம்ம எடுக்கிற முடிவு தான் சிறந்த முடிவாக இருந்தது. ஸோ நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய வெற்றிக்கும் நாம் எடுக்கின்ற ஒரு முயற்சியும் ஒரு செயலும் தான் நம்மளை வந்து இந்த அளவுக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய பிஸ்னஸை எப்படி இந்த கூகுள் ஆட்ஸ் மூலம் நம்மளோட வியாபாரத்தை பெருக்குவது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப வெரி சிம்பிள் 5 ஸ்டெப்பு தான் இருக்கு. அந்த 5 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு எக்ஸ்போர்ட் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதில் போய் கார்டமம் ஏலக்காய் வந்து வெளிநாட்டுகள்ல இன்னைக்கு நல்ல பிரபலமாக வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த ஏலக்காவை எப்படி நம்ம வந்து மாலையாக செய்து இந்த மாலையை வந்து விற்பனை செய்யணும். அப்போ அதுக்கு என்ன, கூகுளுக்கு நம்ம என்ன சொல்லணும், கோல் என்னன்னா, டெல்லஸ், கூகுளுக்கு நம்ம சொல்லணும், என்ன சொல்லணும், நம்மளுடைய கோல் என்ன, என்னுடைய இணையதளத்தின் மூலம் என்னுடைய சோசியல் மீடியா மூலம் எனக்கு நிறைய கால்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம ஒரு கோல் செட் பண்ணலாம். இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய வெப்சைட்டுக்கு நிறைய பேர் என்ட்ரி ஆகணும், விசிட்டர்ஸ் நிறைய பேர் வரணும் அப்படின்னு இன்னொரு கோல் செட் பண்ணலாம். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய வெப்சைட் மூலம் நிறைய சேல்ஸ் நடக்கணும், இ-காமர்ஸ். ஸோ இந்த கோலை வந்து இந்த 3 கோலை நம்ம ஏதாச்சும் ஒரு கோலை நம்ம கூகுள் ஆட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டெல் அஸ் யுவர் கோல். ரெண்டாவது, ஸோ நம்ம இந்த ஏலக்காய் மாலையை செஞ்சு எங்கெங்கெல்லாம் நம்ம அட்வர்டைஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம பண்ணக்கூடியதுக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளால அனுப்ப முடியும், எப்படி எல்லாம் அனுப்ப முடியும். ஸோ இதுக்கு நம்ம உள்ளூர்ல மாத்திரம் பண்றோமா, இல்ல நம்ம மாநிலத்துல மாத்திரம் பண்றோமா, இல்ல இந்தியா ஃபுல்லா பண்றோமா, இல்ல வெளிநாட்டில் இருக்க எல்லா நாட்டுக்கும் நம்ம பண்றோமா அப்படின்றத விளம்பரம் கொடுக்கறதுக்கு நம்ம இங்க டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம கோல் செட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து கோல், நம்ம வந்து நம்ம வெப்சைட் மூலம் நம்மளுடைய சோசியல் மீடியா மூலம் நம்மளுக்கு நிறைய கால்ஸ் வரணும், நிறைய பேர் விசிட் பண்ணணும், நிறைய பேர் நம்மளை வந்து நம்ம ப்ராடக்டை வாங்கணும். த்ரூ வெப்சைட் மூலம் இ-காமர்ஸ் நிறைய பேர் வாங்க வைக்கணும். ஸோ அப்படின்றத வந்து நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் இந்த நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றத நம்ம கூகுளுக்கு தெரியப்படுத்தணும். அதான் ஸ்டெப் நம்பர் 2. மூணாவது, இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுடைய மெசேஜ், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன மெசேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம அழகா டைப் பண்ணணும். அழகா அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும். அந்த நம்மளுடைய மெசேஜ் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தா நல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஏலக்காய் மாலையை நம்ம கொண்டு போயிட்டு அந்த ஏலக்காய் மாலையை வந்து ஒரு மெசேஜ் கிரியேட் பண்ணோம்னா, ஃபார் யுவர் வெட்டிங் ரிசப்ஷன் கார்டமம் கார்லேண்ட் அவைலபிள் அட் சோ அண்ட் சோ நம்பர் போட்டு இவ்வளோ ரேட்டுக்கு இருக்கு அப்படின்றத அழகா ஒரு கிரியேட் மெசேஜ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி கூகுளுக்கு நம்ம அனுப்பணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 4 என்னன்னா, எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். அது வீடாக இருந்தாலும், ஆஃபீஸாக இருந்தாலும், தொழில் எதில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இவ்வளோ பட்ஜெட் இதுக்கு ஒதுக்கலாம், ஒரு நாளைக்கு இவ்வளவு ஒதுக்கலாம், ஒரு வாரத்துக்கு இவ்வளவு ஒதுக்கலாம், இல்லை 2 வாரங்களுக்கு இவ்வளவு ஒதுக்கலாம் அப்படின்றத நம்ம கூகுளுக்கு சொல்லணும். ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம பட்ஜெட் ஒதுக்குறதுல தான் இந்த கூகுள் வந்து நம்மளை வந்து முன்னிறுத்தி கொண்டு போவோம். ஸோ நம்ம அதிகமாக கொடுத்தோம்னா நம்மளை அதிகமாக கொண்டு போவோம். நம்மளுடைய பட்ஜெட் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஒரு நாளைக்கு இவ்வளோ டைம் வரும். இது ஸ்லாட்டு தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் சீரியல்லாம் பார்க்கும்போதே
இந்த பிரைம் டைம்ல வரும்போது ஒரு ஸ்லாட் போச்சுன்னா அதனுடைய பட்ஜெட்டே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த பிரைம் டைம்ல இல்லாம சாதாரண ஒரு டயத்துல ஒரு விளம்பரம் கொடுத்தா, ஒரு ஏர்லி மார்னிங்கோ இல்லை மிட் நைட்ல ஒரு விளம்பரம் கொடுத்தா கூட அந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சேம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்கும், பட் வந்து அந்த காஸ்டிங் ஃபார் பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்துல நம்மளுடைய அந்த ஏலக்காய் மாலையை வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்றதுக்கு எவ்வளவு ரூபா கம்மியா, இல்ல எந்த பட்ஜெட்ல யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எப்படிலாம் வருது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா நம்ம உள்ள பார்க்கலாம் செஷன் போகல. இந்த ஸ்டெப் நம்பர் 4ல வந்து நம்ம பட்ஜெட்டை வந்து டெய்லி மந்த்லி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்க நம்மளை வந்து நம்மளுடைய தகவலை ஈஸியா எல்லார் இடத்துக்கும் கொண்டு போவாங்க. நம்ம எந்தெந்த இடத்துக்குலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ, என்ன மெசேஜை கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கோமோ, அதை எல்லாமே இவங்க அருமையான முறையில அப்படியே கொண்டு போவாங்க. ஸோ இந்த 4 ஸ்டெப் முடிஞ்சோடனே அடுத்து என்னன்னா, இந்த பட்ஜெட்னு சொன்னாலே அவங்க வந்து அந்த பேமெண்ட் தான் கேட்பாங்க. பேமெண்ட் கேட்வே உள்ள போகும். நீங்க கிரெடிட் கார்டை வச்சோ இல்லை டெபிட் கார்டை வச்சோ நீங்க பே பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து லைவ் தான். உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அப்படியே லைவ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருங்க. இந்த 5 ஸ்டெப்பு தான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த கூகுள் ஆட்ஸ்ல மூலம் நம்ம இந்த சோசியல் மீடியா மூலம் நம்மளுடைய பிசினஸை சிறந்த முறையில வணிகம் பண்ணலாம்.